அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடும் தாக்குதலால் ஈரான் பணிந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். ஈரான் இஸ்ரேலுடையான கடுமையான ஒரு போர் சூழலில் ஏற்கனவே அண்டை நாடுகளிடம் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ஈரானானது அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த கருத்திற்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய பதிவை ட்ரூத் சோசியல் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய தொடர் தாக்குதலுக்கு அடிபணிந்துள்ளதாக ஈரான் அடிபணிந்துள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது பதிவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதலை இதற்கு காரணம் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக ஈரானானது தற்பொழுது தோற்றுவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பதிவில் அவர் பதிவிட்டுள்ளதை மிக முக்கியமாக மத்திய கிழக்கினுடைய ஒரு கொடுமைக்காரனாக அல்லாமல் மத்திய கிழக்கினுடைய ஒரு தோல்வியுற்ற நாடாக ஈரான் ஆனது இருக்கும். அது குறிப்பாக அவர் சரணடையும் வரை நிச்சயமாக இது போன்ற ஒரு நடவடிக்கையில் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு பதிவை அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோசியல் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக வரும். ஈரானுடைய மோசமான நடத்தை காரணமாகத்தான் முழு அறிவு மற்றும் அறிவு பாதையில் தற்பொழுது ஈரான் ஆனது இருப்பதாகவும் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய கருத்தை அவர் பதிவிட்டுள்ளார். சுசித்ரா, நீங்க குறிப்பிட்டது போல வளைகுடா நாடுகளிலிருந்து பதில் தாக்குதல் நடத்தப்படாத வரைக்கும் நாங்க ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என்று மசூத் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில வளைகுடா நாடுகள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? மிக முக்கியமாக வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள், அமெரிக்காவிற்கு சொந்தமான அந்த ஒரு இடங்களை குறிவைத்தான ஒரு தாக்குதலை தான் ஈரானானது மேற்கொண்டது. இருப்பினும் ஒரு சில குடியிருப்பு பகுதிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளும் அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில குவைத் உள்ளிட்ட போன்ற நகரங்களில் விமான நிலையங்களும் அதில் பாதிப்புக்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது. அதே போல துபாயினுடைய சர்வதேச விமான நிலையம் இதில் தாக்குதலுக்கு உள்ளாகியது முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த சூழலில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வரை கத்தார் உள்ளிட்ட அந்த வளைகுடா நாடுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருப்பினும் போர் சூழலை தளிக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை அந்த நாடுகளானது எடுத்து வருகின்றன. ஈரான் தற்பொழுது மன்னிப்பு கேட்டு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் நிலையில் அடுத்த நகர்வுகள் தொடர்பான ஒரு ஆலோசனையை முன்னெடுத்து அதன் அடிப்படையிலான ஒரு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும். தற்பொழுது ஒரு சில நாடுகளில் இருந்து ஒரு குறைந்த அளவிலான விமானங்கள் இயக்கத்திற்கு வந்த நிலையில்தான் துபாயிலிருந்தும் அது போன்ற விமானங்கள் இயக்கப்படுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் தொடர் சூழல் பதற்றமான ஒரு சூழல் காரணமாக தற்பொழுது அந்த ஒரு நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக துபாயினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகத்தான் மிக முக்கியமாக அபுதாபி, துபாய் போன்ற நகரங்களில் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு கருத்தை தான் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் பதிவிட்டு வருகிறது. ஈரானுடைய பதிலுக்கு அவருடைய கருத்திற்கு எந்த ஒரு பதிலையும் அதிகாரப்பூர்வமாக இந்த வளைகுடா நாடுகள் வழங்கவில்லை என்றாலும் தொடர் தாக்குதலின் பொழுது எதிர்வினை தாக்குதல் என்பது நிச்சயமாக நடத்தப்படும் என்ற ஒரு கருத்தை கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கியமாக இந்த போர் சூழல் காரணமாக மக்களினுடைய அந்த ஒரு அத்தியாவசிய செயல்பாடுகள் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலான பொருளாதார வீழ்ச்சியை எட்டும் அளவிற்கு முன்னாக நாம் இதை கைவிட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் கத்தாரிடமிருந்தும் வந்துள்ளதையும் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.